ஷாம் வேலைக்கு போனதான் எனக்கு ஐஃபோன்லாம் வாங்கி தரலாம். ஐஃபோன்லாம் வாங்கி கொடுத்தா நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. அதெல்லாம் சரி உங்களுக்கு பிடிக்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கே தூக்கி பண்ணணும் தான் இருக்குது. ஆமாம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா டேங்கை சுத்தம் பண்ணுறதுக்கு தான். பார்த்தாவே தலை சுற்றுது. டேங்க் ஓட்டியை போட போகிறாங்க. பார்த்தீங்களா, அதான் நான் சொன்ன பேய் அலமரம். ஆமாம், அங்கே தான் பேய் ஆணி வச்சு வச்சிருக்காங்களாம். ரொம்ப தைரியசாலி நினப்பு. மார்க்கு கேட்டால் மட்டும் வாய முடிக்குவாங்க. இந்த டேங்க் எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்கன்னா இந்த இடத்துல சோலார் பேனலில் ரெடி வெஹிக்கிள் தான் பிளானிங். சோலார் பேனல் இல்லை, சோலார் வாட்டர் ஹீட்டர். சரி, பேனல் வேறு புச்சி, அது வீட்டுக்கு. சோலார் வாட்டர் ஹீட்டர்னால் அதை விட ஒரு 5 அடி ஹைட்டில் வைக்கணுமா டேங்க்கு. சரி, சோலார் வாட்டர் ஹீட்டர் வைக்கத்தான் இருந்தார் இல்லை, பிளான் இருக்கு. வைப்பார். ஸோ அதுக்காக இந்த ஸ்பேஸ் காலியாக விட்டு வச்சுருக்கு. நல்லா பாசி பிடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் டூல்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேங்க்குக்கு வெறும் 4 மோல்டு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் டேங்க்கு வெயிட்டு தாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 4 போட்டாங்க. இதுதான் இந்த பக்கம் அந்த பக்கம் 4 மட்டும்தான் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிராக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிது இங்கெல்லாம். அதனால பார்த்தோம் எல்லாம் இங்கே. என்ன சார், மேலே ஏறுறீங்களா? டேங்க் வச்சு 2.5 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் டேங்க் க்ளீன் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் எங்கள் டேங்க் நல்லா கொஞ்சம் சுத்தமாக தான் இருந்துச்சு. இப்படி நல்லா ட்ரில் மிஷினெல்லாம் தூக்கூட அவ்வளோதான்டா. ட்ரில் மிஷின் வேலை இல்லை. நல்லா இருந்த டேங்க்கு ஓட்டு போட்டிருக்கேன். இது எவ்வளோ? 10,000 ரூபாய் இல்லை 12,000 ரூபாய். இது மட்டும் நீ ஒழுங்காக ஃபிட் பண்ணலான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நீ இதான் இந்த டேங்கோட திக்னஸ். காத்தோட ரியாக்ட் பண்ணாலேவா யார் எப்படி போக போதும். எங்கள் டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற வியூ இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆசிட் வச்சு ஒரு 1/2 hour ஆனதுக்கப்புறம் டேடி டேங்க்கில் உசுரை வாங்குறாரு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு மெக்கானிக்கை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிட்டா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது வித்தியை காட்டுறன்ட்டு நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும். 40 அடிக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் இதில் இவர் சாகசம் பண்ணிகிட்ருக்காரு. ஆசிட் ஸ்மெல் தானே. இப்போது இதை வந்து டேங்க்குள்ளே இப்படி வச்சுட்டு இந்த க்ளூ போட்டு ஒட்டிட்டா கிட்டத்தட்ட வேலை ஓவர்.
அறுத்து இருக்கார், அதான் அப்படி இருக்கு. இதான் அதுக்கான திங்ஸ். எப்படி இந்த டேங்க்கு இப்போ எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிது பாருங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. எவ்வளோ க்ளீனாக நீட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒர்க் வேலைன்னா கூப்பிடுங்க, ஆனால் காசு கொஞ்சம் அதிகமாக. உன்னை கூப்பிட்டுட்டு அவங்க தான் நெஞ்சு பிடிச்சின்னு உட்காந்துக்கணும். இது ஒரு சின்ன டிவைஸ் தான், இது போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணி விட்டு போனேன். இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்த சீல் பண்ணிட்ட அப்புறம் கூட லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அது நல்லா சரியாயிடும்ட்டாரு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.